பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த், கமலஹாசன், அப்புறமா சுந்தர் சி மீட்டிங் தான். ஸோ வெடிகாலையெல்லாம் நியூஸே அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்தை வச்சு 173 ரஜினி 173 அந்த மூவி வந்து நம்ம சுந்தர் சி தான் பண்ண போகிறாரு. இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன், ஆர்கேஎஃப்ஐ ஃபிலிம்ஸ் தான். இவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. கமலஹாசனே வந்து ரஜினிகாந்த் கிட்ட வர சொல்லி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் அடுத்த மூவி வந்து ஜெயிலர் 2 முடிச்சுட்டு நம்ம சுந்தர் சி கூட தான் வந்து தலைவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே நம்ம சுந்தர் சி வந்து விஷால் கூட ஒரு படத்தை முடிச்சுட்டு வர வேண்டியதாக இருக்கும். மூக்குத்தி அம்மன் 2 வந்து ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ அது ரிலீஸிங் தான் பண்ணோம், அது பிரச்சனை இல்லை. விஷால் கூட ஒரு படத்தை பண்ணிவிட்டு நம்ம தலைவர்கிட்ட வந்துட்டா முடிஞ்சு. ஓகே, AK64ல் கேஸ்டிங் யார் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்படின்ற பட்சத்துக்கு மோகன்லால் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா வந்து ப்ளே பண்ணுறாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வீக் எண்டு அப்படி இல்லைன்னா அடுத்த வீக் ஸ்டார்டிங், அதாவது இந்த 2 வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ நம்ம வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம டிலேலே வச்சுக்கலாம் இதை. ஓகே, ராஜமௌலி இப்போ அதாவது எடுத்துகிட்டு இருக்க படம் வந்து பார்த்திங்கன்னா SSMB 29th ப்ராஜெக்ட். இது வந்து நம்ம மகேஷ் பாபு வச்சு எடுக்கிறாரு. ஸோ இந்த மூவியோட ப்ரீ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த மூவி வந்து ஒரு மையமாக வச்சு எடுக்கிறது படம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற படம் தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு மேலே நம்ம தலைவருக்கு வந்து ஆர்வம் அதிகம் இல்லையா நம்ம ரஜினிகாந்துக்கு. அதனால் வந்து அவர் வந்து ஒரு கேரக்டர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஸோ கேஸ்டிங் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மேலும் நம்ம வந்து பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். இப்போ சுந்தர் சி வந்து இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து விஷாலை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதை முடிச்சுட்டு தலைவர் 173 பண்ணணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை வச்சு ஒரு ஃபிலிம் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தலைவர் 173 ஸ்கெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கார்த்தியை வச்சு படம் பண்ணிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே ஏகே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ AK64 வந்து அப்டேட் வந்து இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து பார்த்தீங்கன்னா AK65 வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுது. இதுக்கு யார் வந்து டேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து டேரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து அவர் வந்து DC மூவியில் நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இதை முடிச்சுட்டு கைதி 2 வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கேப்பில் வந்து இப்போ AK65 வந்து பண்ணுவாரா, அதுக்கு இடையிலே வந்து நமக்கு 64 வந்து ஃபுல் ஷூட்டிங் வந்து முடியுமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம சுந்தர் சிக்கு வந்து இன்னொரு லைனப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை 5 வந்து திருப்பியும் தொடங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா அரண்மனை 4 வந்து நல்லா போச்சு, உங்களுக்கே தெரியும், கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா பலமாக போச்சு. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதகராஜாவும் அந்த அரண்மனை 4ம் தான் நல்லா இதுவாச்சு. ஸோ அரண்மனை 5 வந்து லைனப்பில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம்.